முடியும் அக்கா? நான் உன் பக்கத்துல குத்துக்கலக்கனா உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தேனே, என்ன எழுப்பி சொல்லி தொலைச்சிட்டு போக வேண்டியதுடி. என்னையாவது எழுப்பி சொல்ல வேண்டியதுனே. இல்ல நீ எங்க அம்மா வயசான ஆளு, ராத்திரி வரை தூங்க நேரம் ஆயிட்டு. உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால தான் நீ காலையில கோழி கூவ எந்திரிச்சு எந்த கடை இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சேன். கடைசில ஒரே ஒரு கடை இப்பதான் திறந்துச்சு. காத்து கிடந்து ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ. செல்லமே சாரிடா, ஒன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனா. சாரிடா. என்ன நீ எனக்கு போய் சாரி சொல்லுதியே? சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி என்ன கிளம்புமா? எங்க மாமியாரை பார்க்க நான் ஆசையோட காத்திருக்கேன். அப்படி போட அர்வலா, நாத்துவா கொக்காவா? செல்ல மோள இப்பதான் எனக்கு போன அவசரம் திருப்பி வந்த மாதிரி இருக்கு. எம்பா ஐயா, இன்னைக்கு தான் இதுக்கு தானே காத்திருந்தேன். எம்மா போயிட்டு வரேன். அக்கா ஒரு கப் காபி கூட குடிக்காம போறியா? எம்மா இது எதுனாலும் எனக்கு என் மாமியார் வீடு தான். இதை கேட்கவே என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தானே இவ்வளவு நாள காத்து கிடந்தேன். எம்மா காதுல அப்படியே தியான் வந்து பாய்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப என்னத்துக்கு கிடந்து அழுது மண்டை உடைச்சிட்டு இருக்கியா? உங்க மோ வீட்டுக்கு போனமா பாண்டமா? பர்வளா இது ஆனந்த கண்ணீர். பர்வளா இது ஆனந்த கண்ணீர். நீங்க ஆனந்த கண்ணீரும்பிய, ஆனா உங்க மோவா எங்க அம்மா அழுதா அண்ணி, அதனால கூட 2-3 நாள் தான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திசை திருப்பிட்டானா. அண்ணி கவலைப்படாதீங்க. எங்க அம்மா இனி ஆளுதாலும் உருண்டாலும் பிறண்டாலும் என் மாமியார் விட்டு போவதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். நாத்து நீ மட்டும் தனியா போவதமா? நானும் கூட வரேன். வேண்டாம் நீ இருக்கட்டு, எனக்கு வழி தெரியும். போவதுக்கு வழி தெரியாமல இருக்கேன். அடியே நாத்து, பாதி தூரம் போறேன்னா டயர் பஞ்சர் ஆயிட்டுன்னு ஓடி வருதுக்கா. உன் டக்காலிட்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியும் டி. பரவாயில்ல, என் மாமா அப்படிதான் சொல்லுவா. நீ கொண்டு பத்திரமா கொண்டு இறக்கிட்டு வானா. சரிங்க தே. எம்மா கையில gift இருக்கு பாத்தியா, குனிய முடியாது. ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு அனுப்பு. நல்லபடியா மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் சொல்லியும் கேட்டு புருஷன் சொல்லியும் கேட்டு எடுத்து நல்லபடியா வாழணும், சரியா? எம்மா அதெல்லாம் நீ பார்க்க தானே போற. சிம்மு என் கூட கொஞ்சம் துணைக்கி வருவியா? சரி சின்ன பொண்ணு, பாரு இன்னைக்கு வீட்ல எதுவும் வேலை இல்ல, சோறு எல்லாம் வச்சாச்சு பாத்துக்க. சிம்மு உன்னை எதுக்கு தெரியுமா கூட்டு போறேன்? மத்தவளை நடுவுல உட்கார வச்சு அப்படி இறுக்கி பிடிச்சுக்கொண்டேன்னா திடீர்னு பைக்ல இருந்து சாடி பறந்தாலும் பறந்துருக்கோம். எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு, நீ கூப்பிடும் போது நினைச்சேன். பக்கம் போயிட்டு வரேன். பாஸ்டா பண்ணா ஒரேடியே போயிருவோம் அப்புறம். சரி பரவாயில்ல, போங்க பார்த்து போங்க. என்ன gift வாங்கி வச்சிருக்கோம் மாமியார் கறிக்கு? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏக்கோ சஸ்பென்ஸ் giftனா சஸ்பென்ஸ் தான் என் மாமியார் கிட்ட கொடுக்கணும். அந்த நேரத்துல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒண்ணே சொல்வேன், என் மாமியாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச gift. எத்தே வந்துட்டா. என்னதே கண்ணு தெரிய மாட்டேக்கோ? கண்ணை நல்ல கோழி முட்டை மாதிரி உருட்டி பாருங்க தே. நான் தான் உங்க அன்பு மருமவா, ஆசை மருமவா, உங்க பாசமுள்ள மருமவா ராதிகா தே. ராதிகா ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. எவ்வளவு நேரம் அப்படி குனிஞ்சு சாஞ்சி கிடக்குது. நல்லாரி தே. சர்ப்ரைஸ் gift உங்களுக்கு தான் தே, நாங்க வாங்கிக்கங்க. வந்தது வராதமா என்னவோ பெரிய கிஃப்ட கொண்டுட்டு வந்திருக்காளே. என்னத்த வச்சிருக்காளோ தெரியல உள்ளுக்குள்ள. ஒருவேளை வெடிகுண்ட எது வச்சிருக்காளோ? கையில வாங்கணும்னா வெடிச்சு செதறிட்டோம்னா நான் செத்தனே. நான் ஒளிஞ்சதானே அவளுக்கு நிம்மதி. அதுக்கு தான் அங்க இருந்து ஓடி வந்திருக்கான்னு நினைக்கேன். கால்ல விழுந்து அங்கங்க உருண்டு பெறலும் போதே தெரியுது. உண்மையிலே அதுல என்னத்தையா தான் வச்சிருப்பா. பட்டாசு கிட்டாசு வச்சிருந்தானா என் வாயில பொருத்தி வச்சிருவோம்மா. அவ அப்படியாப்பட்ட ஆளம்மா ஆளு. இதை பயப்படாம வாங்குங்க தே. நான் எதுவும் பட்டாசு கிட்டாசு வச்சிருக்க மாட்டேன், கவலைப்படாதீயா. எல்லாம் நல்ல பொருள் தான், உங்களுக்கு ஏத்த பொருள் தான் வச்சிருக்கேன். நீங்களே பார்த்தோன்னா சந்தோஷப்படுவீங்க. மர்ம ஆசையா கொண்டு வந்திருக்கல்ல, வாங்கிக்கங்க. உங்க புள்ளையங்க ஆள அட்ரஸ் காணல? உள்ளதான் இருக்கான். சின்ன பொண்ணு நல்லா இருக்கியம்மா? வீட்டுக்குள்ள வாமா. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நேராயிற்று. இந்த நாத்துவ கொஞ்சம் பத்திரமா கொண்டு விடணும் பத்தியா, அதனாலதான் பைக்ல கொண்டு விடுறது காண்டி வந்தேன். போயிட்டு வரேன். வீட்டுல எங்க அத்தை எங்களை தேடுவோம். உள்ள வாங்க நீ. இருக்கட்டு நாத்து, இன்னொரு நாள் வரேனா. போயிட்டு வரேன். நாத்து போயிட்டு வரேன். சரி பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. அம்மாடியோ எப்பா, ஏதோ ஒண்ணு பாறை இறங்கின மாதிரி இருக்கம்மா. இப்பதான் சிம்மு சீக்கிரமா எஸ்கேப் ஆயிருங்க இருந்து. என் மகனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சாச்சு. புஸ்ஸு எங்க அம்மா எங்க? உங்க அம்மைக்கு ஒரே கட்சி ஆபீஸ் தான். தலையில கட்டிட்டு அங்கேயே சுத்தி தெரியுது. எல்லாரும் ஓட்டுக்கு நிக்கானே, அதுவும் நிக்கி. என்ன ஆக போதோ ஏது ஆக போதோ. சரி விடு, வயசான காலத்துல ஓட்டுக்கு நிக்கணும்னு ஆசைப்படுது, நிக்கட்டு. ஆமா அதுவும் சரிதாங்க. ஒருவேளை கடைசி ஆசையா இருக்கலாம், அதை நிறைவேற்றாம போயிட்டா நமக்கு தான் அப்புறம் கஷ்டமா இருக்கும். இப்படி சொல்லுது எங்க அம்மைக்கு கடைசி ஆசைன்னு. எங்க அம்மா உசுரோட இருக்குது, உனக்கு பிடிக்கலையாக்கோ? ஊர் என்ன 150 வயசு வரைக்கும் உங்க அம்மா நல்லபடியா இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. கம்மங்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்னில்ல, கொண்டாடி. கொண்டாரேன் அதுக்கு தானே நான் இருக்கேன். இப்போ ஏன்பா அம்மையிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க?
நினைக்கியா? ஐயே உங்க அம்மாட்ட சண்டை போட்டேன்னு நினைக்கியா? நான் சும்மா ஏதாவது அவளை சொல்லி பார்ப்பேன். அப்பதானே டக்குன்னு அவளுக்கு கோவம் வரும். உடனே கண்ணை 2 ரோஸ் கலர்ல சேவந்துரும். அதை பார்க்கறதுக்கு எனக்கு சிரிப்பா இருக்கும் பாத்துக்கா. அதுக்கு தான் அவட்ட இப்படி சொல்லுது பாத்துக்கோ. கேட்டுச்சு எல்லாம் காதுல விழுந்துச்சு. இந்தாரும் கேட்டியா? தலையை வெட்டி நாய்க்கு போட்ட மாதிரி அங்க மரம் திருப்பிட்டு போற. இனி அப்படித்தான். நல்ல கம்ப காய்ச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் மோரு பச்சை மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு மாங்காய் உப்பு மிளகாய் எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. நீ எதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொன்னா? மூஞ்ச அங்க மரம் வச்சிருக்க, மூஞ்ச ஒரு மாதிரி பனங்கா மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க. சிரிச்சிட்டு தந்தாதான் நான் வாங்கி குடிப்பேன். இல்லன்னா எனக்கு வேண்டாம்மா. இந்தாங்க கூழு குடிங்க. அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் தின்னுங்க. போதும்டி, ரொம்ப சிரிக்காத, பயமா இருக்குப்பா. வாய மூடம்மா. என்னங்க ஆளுக்கு ஒரு கப்பு நீங்களும் கம்பங்கூழ் குடிங்க மக்களே. ஏமா நாங்க மாங்காய் மட்டும் திங்க, கம்பங்கூழ் அப்பாவுக்கே குடி, நீனு குடி. ஏடி கம்பங்கூழ் சும்மா ஏடி நல்ல இரும்பு சத்து இருக்குடி, புள்ளைகளுக்குலாம் நல்லது பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த மோர்லாம் கரைச்சி வச்சிருக்கோம் பாத்தியா, நல்ல குளுமை வெக்கைக்கு அதான் நல்லது. அது குடிக்க இல்லாம மாங்காய் திங்க வராள்வலாம். ஏடி இதையும் குடிச்சு அந்த மாங்காவை தொட்டுதுன்னா எவ்வளவு அளவோல இருக்கும் தெரியுமா? அம்மா நாங்க அப்பாட்ட சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்போம். ஏடி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிக்க கூடாது டி, அதெல்லாம் உடம்புக்கு சரி கிடையாது பாத்துக்கோ. இதுதான் உடம்புக்கு நல்லது டி, ஒண்ணும் செய்யாது, கேடு ஒண்ணும் செய்யாது. சொன்னா புரியவா செய்ய போகுது, சவத்த போட்டு என்னத்த சொல்ல. குடியடி. சரி கொண்டா. என்ன பாடுபடுத்தாம்மா. கம்மஞ்சோறு கேப்பக்கூழு கம்பங்கூழு இதெல்லாம் குடிச்சு எடுத்து வளர்ந்தனாலதான் இவ்வளவு வேலையை ஒண்ணா மண்ணா பார்க்க முடியுது என்னால. ஏடி காலையில எழுந்து ஆடு மாடுலாம் பார்க்க மாட்டியா அம்மா? இதெல்லாம் குடிக்கனாலதான் தெம்பா இருக்கேன். பெரிய நயன்தாரா நினைப்பு பேர மட்டும் வச்சா போதுமா? எம்மா எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆளை பார்க்கவே முடியல. எலெக்ஷன் வேலை ஜம்முன்னு போயிட்டு இருக்கு. எனக்கு எய்தாப்ல நிக்கவா ஒரு ஓட்டு கூட வாங்குவாளன்னு ஒரே சந்தேகமா இருக்கு. அவ்வளவு ஓட்டு எனக்கு தான். பாப்போம். ஒரு கப்பு கம்பங்கூழ் குடிக்கல, அதெல்லாம் நீங்க குடிங்க. நான் எப்பவுமே கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடி வைப்போம்ல. நான் யாரு யார் ரேஞ்ச் என்ன சொல்ல மறந்துட்டேனே. ஓ நாத்து அதான் என் மொவா வாரா ராஜராஜேஸ்வரி வாரா ஊர்ல இருந்து. என்ன மர்மல பாயப்படுத்திட்டு நிக்க? என் மொவா வாரான்னு சொன்னேனே, இப்படியே இருந்தா சரிப்படுமா? கம்பங்கூழ் அந்த கூழ் இந்த கூழ் எல்லாம் காய்ச்சி குடிச்சா அவ குடிக்க மாட்டா. அவளுக்கு நல்ல நறுக்கு சுருக்குன்னு நாட்டுக்கோழி குழம்புனா தான் பிடிக்கும். நான் 2 நாட்டுக்கோழி நம்ம வீட்டுல இல்ல புடிச்சு நல்லா உரிச்சு தாரேன். தோலை உரிச்சு தொங்க விட்டு நல்ல மசாலா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து கூடனா பாதிய குழம்பு வச்சு கூட. எம்மா நாளைக்கு காலையிலேயே வர அக்கா. அவள மக்களே நாளைக்கு காலையில தான் வரேன்னா நீ தடபடான்னு எல்லா சாமானும் வாங்கி எடுத்து கொடுவான் பொண்டாட்டிக்கு. அவ செய்து கொடுவா. சரிம்மா சரி. என் மோவ நல்லா சாப்பிட்டு எடுத்து இருந்தாதானே எனக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். சரி போயிட்டு வரேன். என் மோவல நான் தேர்தல் களத்துல சந்திச்சுக்கிட்டேன். இடி அப்படி பாக்கலடி, நான் என் கக்கா கறிய வர சொல்லல. எங்க அம்மா கறி தான் தேர்தலுக்காண்டி என்னத்தையோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காண்டி வர சொல்லி இருக்கா. சரி குடியும். என்னாச்சு? நம்ம புஸ்ஸக்கா சுவாகத்துல இருக்க மாதிரி இருக்கா? சுவாகத்துல இருக்க கூடாத, நம்ம சந்தோஷமெல்லாம் இருக்கும். நாத்து கொண்டு தள்ளிட்டு வந்தாச்சா? ஆமாக்கா கூட தள்ளியாச்சு. எப்ப எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாத சந்தோஷக்கா. இதெல்லாம் கனவா நனவான்னு கூட ஆச்சரியமா இருக்கு. அவன் மாமியால பார்த்தாளா? கிஃப்ட் கொடுத்தாளா? ஆமாக்கா போனோட தடலடியா கால்ல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாள்ல. நாத்துனா பின்ன சும்மையா? போன உடனே கால்ல விழுந்து கவுக்க பார்த்தா என்ன நடக்க போதோ அதுக்குள்ள நாங்க வந்துட்டோம். அம்டி அவன் மாமியாரி உங்களை உள்ள கூப்பிடலையா? காப்பி குடிங்க எதுவும் சொல்லலையா? கூப்பிட்டாவக்கா வீட்டுக்குள்ள வாமான்னு கூப்பிட்டாவோ. நான் தான் நேராயிட்டு போயிட்டு வர. எங்க மாமியார வீட்டுல ஒத்தையில இருக்கு. சரி வீட்டுக்கு வர போன சோறு பொங்கணும் அப்படி இப்படி நீ சொல்லிட்டு ஓடி வந்துட்டு பாத்துக்கோங்க. அங்க நிக்க கூடாதுலக்கா. இனி என்ன நடக்க போகுது நமக்கு என்ன தெரியும்? மாப்பிளக்காரன் என்ன? ஆமா அண்ணன் எங்க போய் கிடக்காரோ தெரியல. ஆள் அட்ரஸ் இல்ல. இவன் மாமான்ட்டு ஓடுனா நாங்க அதுக்குள்ள ஓடியா வந்துட்டோம். பின்னால வந்துடக்கூடாது பத்திலக்கா. இந்த பொண்ணுக்கு வாயெல்லாம் சிரிப்பால இருக்கு. நாத்து ஊருக்கு போயிட்டல்ல கொண்டாட்டம் தான். புஷ்பக்கா எவ்வளவுதான் சிரிச்சாலும் மூஞ்சில ஒரு மாதிரி சோக கள தாண்டவ மாடுத. ஏன்க்கா என்ன விஷயம்க்கா? எங்ககிட்ட சொல்லப்படாதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். ஏக்கா எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு, சொன்னாதானே தெரியும். நீ உன் மனசுக்குள்ளே வச்சிருந்தான்னு வச்சிக்கிய கூட கொஞ்சம் தான் வருத்தமா இருக்கும். ஆமாக்கா எதுனாலும் பட்டு சொல்லி பண்ணு பாத்துக்கோங்க. மனசுக்குள்ள வச்சிருந்தான்னு வச்சிக்கிய மனசுக்குள்ள ஒரு பெரிய டிராபிக் ஜாமே ஆகி போயிடும். ஆளுமுடி ஒரு நல்ல வார்த்தையே வராதவங்க வாயில இருந்து. டிராபிக் ஜாம் ஆகமா? டிராபிக் ஜாம் அதுக்கு இல்ல சின்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பாத்துக்கா. என்ன பிளாட்டு? ஒழுங்கா ஒரு வார்த்தையை சொல்லுங்க. என்ன சொல்லதுக்கு விருப்பமா தான் சொன்னா போதும். இல்லன்னா வேண்டாக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வானாத்து எப்படியோ உருண்டு பரண்டு ஊரை விட்டு போயிட்டா மாமியா வீட்டுக்கு. ஒரு நாத்து போனா இன்னொரு நாத்து வீட்டுக்கு வர போறா. என்னக்கா சொல்லுதியா? ஒருத்தையை தள்ளதுக்குள்ள பெரும்பாடாயிட்டு இப்போ ஓடாதுங்க வர போறாளா? ஆமாட்டி அதான் என் மாமியாரி பெரிய நயன்தாரா மாதிரி அங்க இங்க நடிச்சிட்டு திரிதல்ல, அவளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கா சப்போர்ட். அதுக்கு மொவகாரி வர போறாளா அங்க இருந்து ஊர்ல இருந்து. முதல்ல உஷாராயிருக்கா. நான் முதல்ல உஷார ஆகாதனாலதான் என் நாத்தோட கடந்து நான் கடந்து படாது பாடுபட்டேன். ஆனா நீ அப்படி இருக்க கூடாதுக்கா, அப்படி இருக்க கூடாது. என்ன தட்டி சொல்ல? வரதுக்குள்ள நாட்டுக்கோழி அடிக்கணுமா, குழம்ப வைக்கணுமா, கூட்டு வைக்கணுமா, பொரிக்கணுமா, அவிக்கணுமா, கொண்டாடணுமா, எல்லாத்தலமோ எங்க வீட்டு கிளவி சொல்லிட்டு ஓடதா ஓட்டம். இப்போ டெய்லி இனி புஷ்பக்கா வீட்டுல விருந்துதான் சொல்லுங்க. ஆல்படி கிண்டலா இருக்கோ? எப்ப என்ன பேசணும்னு தெரியாதோ உங்க நாத்து ஊர்ல இருந்து வரட்டும். அப்ப நாங்களும் இந்த மாதிரி சொல்லுவோம். இல்ல சின்ன சும்மா சொன்னேன் பாத்துக்க. நாத்தனார்னாலே ஒரு கெத்து தானே.
நாத்தனார்னா கெத்து இல்ல வெத்து. அக்கா, கவலைப்படாதக்கா. ஒன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு உன்னை சந்தோஷமாக்குறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுதேன். ஒன் நாத்துவாது கீத்துவாது இங்க தலை பச்சு படுக்க மாட்டான். சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிட்டு. அதுல மெதுவா சொல்லி நல்லா கேட்டுக்கோ. சின்னம்மா சீக்கிரம் சொல்லு. படுபாவி எங்க இருந்து வந்தாலும் தெரியலையம்மா, வந்துட்டாளம்மா. நானும் வரமாட்டேன்னு நினைச்சேனே, சும்மா சொல்லுதா அவளுக்குன்னு நினைச்சேன். நெசமாவே வந்துட்டாள. நான் அன்னைக்கு அவகிட்ட சிக்கனே அவ்வளவுதான், சில்லி சிக்கன் ஆக்கிடுவா என்ன. வெளியே வெளியே வந்துடப்படாது. வாயு வளருது, கையை காலில் அப்படி பதறுது, தந்தி அடிக்கி. படுபாவி இங்கே வந்துட்டாள. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட போல இருக்க. எம்மா மூச்சு விட்டுறக்கூடாது, மூக்க பொத்திட வேண்டியதான். என்ன மாமாவை எங்கேயும் காணல. அப்ப எங்க போயிருப்பாரு? சொந்தங்களே, நான் என் மாமாவை ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன். எங்க மாமாவை அட்ரஸ் அணக்கம் இல்ல. நீங்க யாராவது பாத்தீங்களா? தாய்மார்களை யாரும் சொல்லிவிடாது என் பொண்டாட்டிக்கிட்ட அங்க இருக்கேன்னு. அவ்வளவுதான், என்ன சுவாலிய முடிச்சு விடுவா இன்னைக்கு. சரி, நீங்க சொல்லாண்டா, நானே கண்டுபிடிக்கேன். கட்டில் கடியிலே காணலையே. அம்மா அடுத்தப்புல பீராதா. நல்ல கேட்டுக்கோண்ணா. ஐடியாவே சொல்லியாச்சுல காதுல. போன எடுத்து புகாடிச்சிக்கிறோம். பாட்டு பிடிக்கி. எப்படி இருக்கியா? சொந்தானா? ஆமா ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் உங்க புண்ணியத்துல. அண்ணன் எப்படி இருக்காரு? ஆமாமா, மருமக்க வரல எப்படி இருக்காவோ? நல்லா இருக்காவா? சரி சந்தோஷம். நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி தான். ஆமா செய்தி சொன்னாவோ, உங்க அம்மா சொன்னாவோ. ஆமா நீங்க வாரலாம்ல. சந்தோஷம். எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே மனசுல புல்லரிச்சு போச்சு. அவ்வளவு சந்தோஷம் தான் பாருங்களேன். உங்களை காணதுக்காண்டி நான் காத்து கிடக்கேங்க. புஷ்பக்காவை 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5 லட்சத்துக்கு நடிப்பா போல இருக்க. அவுத்து விடு கதைய. ஆமா நானும் நீங்க வருவீன்னு காத்து கிடக்க பத்தில. சுவாறு திங்காம கூட காத்து கிடக்கேன். நீங்க எப்ப வருவீங்களோ அப்பதானே சுவாறு திங்கன்னு நினைச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. அவ்வளவு தியாடுது உங்களை. 2-3 மாசமா பாக்கல பத்தில. கண்ணு 2 பூத்து போய் கிடக்கு. கண்ணு பூத்து போயிருக்கா? இது என்ன கொடுமையா இருக்கு? அவன் அன்னிக்காரி வாரான்னு சொன்னாலே அடிவயிறு கலங்குதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் சோகமா கிடந்தா இப்ப கண்ணு பூத்து போயிருக்குங்க. என்னடா நடக்குதுங்க? ஆமா, நீ 6 மணிக்கு வந்துருவீங்களா? சந்தோஷம். ஏன் தெரியுமா கேக்கே, இந்த பாலை வாங்கி வச்சிருப்பேன் கரெக்டா. நீங்க வந்த உடனேதான் நல்லா சுடு பண்ணி அழகாட்டு ஒரு காப்பியை போட்டு, அதுவும் ஃபில்டர் காப்பி போட்டு உங்க கையால எனக்கு தரணும். நானும் குடிச்சு போட்டு ஆகா ஓகன்னு உங்களை பாராட்டுவேன் பாத்துக்கோங்க. அப்படி ஒரு கைப்போக்கம் உங்களுக்கு. கைப்பக்கோமா? ஆமா, இந்த இடையில ஒண்ணு கிடந்து கூப்பாடு போட்டு கிடக்கு. ஆமா, அது பக்கத்து வீட்டு ஆளு. ஆமா, அதுக்கு வேற வேலை இல்ல. கடவுளே, நம்ம நிலைமை எப்படி ஆகணும்? ஒவ்வொரு வீட்லயும் நாத்து வாரான்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவோம். நான் அப்படி இல்ல, சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு கொட்டு மேளத்தோட உங்களை வரவேற்க காத்திருக்கேன் பாத்துக்கோங்க. ஆமா, நீ என்னால ஒண்ணு செய்ய கழியல. இப்ப ஒண்ணு முடியல பாத்துக்கோங்க. 2-3 பாக்கெட்னால மாவு வாங்கி வச்சிருக்கேன். வந்த உடனே நல்ல உங்க கை பக்குவத்தால புசுன்னு ஒரு குஷ்பு இட்லி. எக்கோ ஒழுங்கா சொல்லுக்கா. சவுத்த ஒரே அடி ஓட்டாத. சும்மா இருட்டு இடல பேசாத. குறுக்க பேசணும்னு நினைச்சியா உள்ளதையும் மறந்து தொலைச்சிருவோம். சரி பேசு. அண்ணி எதுல விட்ட? குஷ்பு இட்லில விட்டேன். ஆமா, குஷ்பு இட்லி நல்ல புசுன்னு அவிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்க அம்மா நாட்டுக்கோழியை தோலை விட்டுல கோழியை தொங்க விட்டு தோலை உரிச்சு தரேன் இருக்காவோ. ஆமா, நீங்க வந்தோடனே கைப்பக்கமா நல்ல சின்ன உள்ளியெல்லாம் போட்டு எடுத்து சூப்பராட்டு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தந்துருங்க. அந்த இட்லிக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் அப்படி இருக்கும். உங்க கை அப்படி ஒரு கை. உங்க கைக்கு ஒரு காப்பு போடணும்னு நினைச்சிருக்கேன். என்ன, வந்த உடனே இட்லியை வச்சு எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு மதிய சாப்பாடு தானே, அதுவும் உங்க கையால தான். வேற என்ன நினைச்சிட்டு இருக்கியோ? மத்தியானம் பிரியாணியை போட்டுருவோம். ஆமா, உங்க கையினால ஒரு பிரியாணி திங்கணும்னு நானும் ஆசைப்பட்டு எத்தனை நாள காத்து கிடக்கேன். நீங்களும் இந்த வாரம் அந்த வாரம் அப்படி வாரம் இப்படி வாரம் சொல்லி ஏமாத்திட்டு கிடைக்கா. எப்படியா தேர்தல் வந்தோட நீங்க வாரன்னு சொல்லிட்டியா? எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆகா மத்தியானம் பிரியாணியா புஷ்பக்க வீட்டுல? எப்ப அந்த இடத்த விட்டு நவுண்ட கூடாது. ஆமா, நீ எனக்கு கொஞ்சம் சோறு கொஞ்சம் கூட தின்னுட்டு வச்சுக்கோங்களேன். ஆமா, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திம்ப பத்திக்கலாம். உடனே உறக்க வந்துடும். ஒரு குட்டி துக்கும்பட்டு எந்திரிச்சா நல்லா இருக்கும். அதுக்குள்ள நீங்க பாத்திரம் பண்ணலாம் கழுவி எடுத்து கமத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எந்திக்கிறதுக்குள்ள ஒரு சூடான சுக்கு காப்பி. ஏன்னா மத்தியானத்துல சாப்பாடு செமிக்கணும் பத்தலாம். திருப்பி சத்தமா அது எங்க பக்கத்துல என்னவோ தேர்தல் வந்திருக்கு பத்தல. எல்லாரும் சிரிச்சிட்டு கிடக்காவோ. ஆமா சுக்கு காப்பிக்கு இந்த தொட்டுக்கிறதுக்கு நல்ல கிழங்கு இருக்கு பத்தியா? மரிச்சிரி கிழங்கு. அதை நல்லா அவிச்சு நல்லா தாளிச்சு கொஞ்சம் நல்லா தேங்காய்லாம் நிறைய போட்டு வைங்கண்ணா. அப்பதான் திம்பே. தேங்காய் கொஞ்சம் குறைஞ்சாலும் திங்க மாட்டேன். தாங்க
முடியல பையனால எப்பா புஷ்பக்கா வாட்னரியில் அந்த பேரமா பார்த்து எடுத்து பேசு. எம்மா எக்ஸ்பிரஸ் வேகத்துல எல்லாம் போறா எம்மா. எம்ம கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்தேன் இவன் ஒரே அடியா ரீல் விட்டுட்டு இருக்கா. ஆமாடி உங்க கையால சாப்பிடுறது பெரிய பாக்கியம் பாத்துக்கோங்க. ஆமா பின்ன எல்லாத்தையும் நான் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன். எங்க அண்ணி வந்து எல்லாம் செய்து எடுத்து அண்டாவோ நானும் உட்கார்ந்து தின்னேன் அப்படின்னு. ஆமா உங்களுக்கு பெருமை தானே. இப்படி ஒரு நாத்து கடைக்கு புஷ்பம் கொடுத்து வைக்கணும்னு சொல்லி ஊரெல்லாம் பேச போறாவோ. ஆமா உங்களுக்கு மாலை மரியாதைலாம் பயங்கரமா இருக்க போகுது. மாலை மரியாதைலாம் பிய்ய போகுது. கஞ்சல இப்ப குடிக்கிறதுல அதெல்லாம் பிடிச்சு விட்டு நாளாச்சு. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி கலந்துட்டே போகுது பத்தில. அதனால இப்ப சப்பாத்தி. ஆமா சப்பாத்திக்கு தொட்டதுக்கு மட்டன் குழம்பு. ஆமா இது ரசம் சோறு திங்கிறதுக்கு நான் காய்ச்சலே கிடக்கேன். சும்மா இரு சிரிச்சு காட்டி கொடுத்துறாத. இப்படியே நீங்க எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாள் உங்க கையால தான் சாப்பிடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவு என்ன சபதமே எடுத்திருக்கேன். ஆமாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆமா 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 உங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கேன். காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னா பால் ரெடியா இருக்கும் காப்பி போடுறதுக்கு. உங்களுக்கு ரசம் வச்சு தரேன். நான் வைக்காத ரசமா எனக்கு ரசம் நல்லா வைக்க தெரியும். ஆமா 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 ரசம் வச்சு தரேன். இல்லன்னா விஷத்தை வச்சு தரேன். போடுவா விஷமா. ஆமாங்க நீ என்ன யாழுதியா தாச்சி அனக்கட்ட காரல என்ன நீ சொல்லுதியா வரமாட்டேலா யாம் என்னது இந்த தசமகோ தல வச்சு படுக்க மாட்டேலா எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேலா யார் நீ எதுக்கு நீ என்னாச்சி அனக்கட்ட காரல போட வச்சிட்டா போல இருக்க. ஆமா போட வச்சிட்டா. சின்ன பண்ணே எங்க அண்ணிகாரி வரலையா இந்த தசமகமே வர மாட்டேன்னு சொல்லிட்டா போட வச்சிட்டு ஓடிட்டா. என் மொபைல கொண்டு விட்டியா? அவன் மாமியாரி எதுவும் சொன்னாளா? அவன் மாப்பிள அதான் என் மருமன் எதுவும் சொன்னாரா? என்ன ஏதுன்னு விவரத்தை சொல்லு மருமோல. ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம் தான். நாத்து இறக்கி விட்டனா அதுக்கப்புறம் நாத்து உள்ள வாங்கன்னு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் மாமியாரும் எப்படியோ வாங்கன்னு கூப்பிட்டா. நான் சொன்னேன் யாராயிட்டு எங்க அத்தையை பார்க்கறதுக்கு போனோம். எங்க அத்தையை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டே. 2 பேரும் ராசியா தான் இருந்த மாதிரி இருக்கு. அவ மாமோய் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒட்டமா ஓடி போறா நம்ம அண்ணனை பாக்குறதுக்கு. அப்படியே மருமோல அப்ப ரொம்ப சந்தோஷம் தான். பரவாயில்ல என் மவ கொஞ்சம் மாறிட்டா போல இருக்கு. எப்படியும் சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்தா போதும். அது போதும் எனக்கு. சரி மருமோல உனக்காண்டி சோறு வாங்கி வச்சிருக்கேன். ஆமா ரசம் வச்சு நெத்திலி அவியல் வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல வா சாப்பிடுமா? சரி நீங்க போங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 2 நிமிஷம் பேசிட்டு ஓடியாரேன். மருமோல உனக்காண்டி சாப்பிடாம காத்துட்டு சீக்கிரம் ஓடின்று. சரி போங்க இப்போ ஓடியாரேன். அத்தை விட்டுட்டு வந்தாச்சு சந்தோஷமா சொல்லியாச்சு. ஆனா அங்க என்ன நடக்குன்னு யாரு கண்டா? நம்ம அண்ணே நாத்து கையில சிக்கனாரா என்னவோ தெரியலையே. ஒளிஞ்சா விளையாடுதிய கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? இந்த நாத்து எப்படிப்பட்ட ஆளு கண்டுபிடிச்சிட்டோம்ல. மாமாய் ஒளிஞ்சு கிடந்தது போதும் வெளிய வாங்க. பீரோக்கு பின்னால நிக்கிய தடியா செல்லுக்குட்டி வந்துட்டியாடா? உனக்காண்டிதான் இவ்வளவு நேரம் மாமன் காத்து கிடந்தேன். ஒளிஞ்சு கிடந்தனா நீ கண்டுபிடிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. சரி வாங்குங்க போவோம். எங்கடா செல்லம் போனோம்? நான் வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க வர மாட்டீங்களா? வருவேன்டா. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? வருவேன் மாமே. நீ எங்க கூப்பிட்டாலும் வருவேனே. கதடா இழுக்காத மெதுவா கூட்டிட்டு போற ஸ்டைல பார்க்கவே பயமால இருக்கு. ஆடு அருவா பார்த்திபன் வடிவேலுக்கு அப்படி வரலாம் இருக்கு. அம்மா மாம நிலைமை என்ன ஆக போதும். என்ன காப்பாத்துமா. அழாதீங்க மாமா. நான் என்னவோ உங்களை கொடுமைப்படுத்தி அடிச்சு இழுத்துட்டு போறதா எல்லாரும் என்ன தப்பாலாம் நினைப்பாவோ. நாத்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்க வர மாட்டேன்னு சொன்னீங்க. கைய கொஞ்சம் ஸ்பீடா இழுத்துட்டு வந்தேன். அதுக்கு ஏன் இப்படி போய் கதறி இழுத்துட்டு அடக்கியோ? நான் வர மாட்டேன். விட்டுரு. எங்க கூட்டி போறேன் என் பிள்ளையா? எங்க கூட்டிட்டு போணுமா அங்க கூட்டிட்டு போறேன். அதுதான் எங்கன்னு கேக்க. எங்க இழுத்துட்டு போற என் பிள்ளையா? உடனே சொன்னா எப்படி சஸ்பென்ஸ் போயிரும்ல. பொறுத்திருந்து பாருங்க. சொந்தங்களே என் மாமா பாத்தீங்களா? அடிச்ச புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்காரு. நான் எங்க கூட்டிட்டு போறேன் எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சொந்தங்களே பார்த்தேளா என்ன வச்சு செய்ய போற? அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. சொந்தங்களே பாத்தீங்களா? மாமியார் வீட்டுக்கு நல்ல பிள்ளையா போனா. இப்ப நம்ம அண்ணனை கையை பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு வரா. எங்க இழுத்துட்டு போறா ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுட்டா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? நம்ம நாத்து சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாள்ல. அவ இருந்தாலும் அவன் யார் அவளை இருக்க கூடாதுல்ல. என்ன ஆக போகுது ஏதாவது ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்த கலகலப்பான காமெடி காத்திருக்கு. ஆமா சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி அடுத்த கலகலப்பான வீடியோல பாப்போம். என்ன சொந்தங்களே கடைசியில் நான் வராம எப்படி? என் மொபைல பாத்தீங்களா? என்ன பண்ண போறேன் யாது பண்ண போறேன்னு எனக்கே புரியல. ஒண்ணு தெரியல. இனிமேதான் தெரியும் என்ன கதை யாது கதைன்னு. மறக்காம தொடர்ந்து பாருங்க. சரி நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். அடுத்த வீடியோல பாப்போம்.